பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்ல ஒரு அருமையான தருணம் உங்களை சந்திப்பதில், உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதில், உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை உயர்த்த ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். I am so excited to reach your home through YouTube டிவி சேனல் வழியாக உங்களுடைய வீடுகளில் நேரடியாய் வந்து உங்களோடு கூட இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு மாதமும் வாலிபர்களாய் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நாம் கூடி வர முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களில் நாம் ஆண்டவரை உயர்த்த ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்வாராக. விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த 1 மணி நேரம் எங்களோடு கூட காத்திருங்க. முதலாவது நாம் கொஞ்ச நேரம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு பின்பதாக நல்ல ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட தியானிக்க கர்த்தருக்குள் பாரப்படுகிறேன். ஜெபிப்போம், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாலிபர் எழுப்புதல் கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலும் தவறாமல் நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு டிவி சேனல் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிற நேரமாய் மாறட்டும். Lord, we ask you to take control over everybody who are watching this program. Especially I want to ask you to take control over every youth people who are watching this. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற, கவனிக்கிற ஒவ்வொரு வாலிபருடைய சிந்தையும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த புரோகிராமை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாலிபர்களுக்கு இது பிரயோஜனமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வேதம் சொல்லுகிறதுல வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ரிமெம்பர் யோர் கிரியேட்டர் வென் யூ ஆர் யங். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும். நாம் நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தெரிந்த பாடல் ஒன்று பாட போகிறோம். நீங்கள் உற்சாகத்தோடு சந்தோஷமாக என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. அவன் இந்த பாடலை பாடி கொஞ்சம் ஆங்கில பாடல்கள், நமக்கு தெரிந்த பாடல், பொதுவாக நாம் சபையில் பாடுகிற பாடல் கோரஸ் பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. பாடுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே. எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோகி, எல்ரோகி, என்னை காண்பவரே. பாடுங்க. எல்ரோகி, எல்ரோகி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், 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 இதுவரை உதவினே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. இம்மானுவேல், இம்மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கின்றே.
இம்மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கின்றீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. Praise the Lord. தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாகட்டும். அவர் மாத்திரம் துதிக்கு எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே, தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it and they are saved. Hosanna, 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 Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Hallelujah. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Celebrate,
Celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. He has done mighty things yet again. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், 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 கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கர்த்தர் பெரும் காரியம் செய்திட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திட்டார். கர்த்தர் பெரும் காரியம் செய்திட்டார், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். There is power, there is power, power, wonder and working power in the blood of the Lamb. There is power, power, wonder and working power in the precious blood of the Lamb. यीशु ने हमें छुड़ाया के पापों की चालू से, यीशु ने हमें बचाया गे शैतान की चालू से. दुआ हालेलुया, 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 दुआ हालेलुया. यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है. यीशु तेरा नाम, यीशु तेरा नाम सबसे ऊंचा है. There is power, power, wonder and working power in the blood of the Lamb. There is power, power, wonder and working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder and working power in the blood of the Lamb. There is power, power, wonder and working power in the precious blood of the Lamb. Hallelujah. அப்படியே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி, உலகம் எல்லாம் மாயையா இருக்கிறது, ஆண்டுடைய அன்பு மட்டுமே போதுமானது. இந்த வாலிப நாட்களில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நீங்கள் அவருக்கு தேவை. நாம் ஆராதிப்பதை, நாம் துதிப்பதை கர்த்தர் இன்னும் விரும்பி கொண்டிருக்கிறார். வாலிபன் கர்த்தரை நோக்கி துதிக்க மாட்டானா? கர்த்தரை ஆராதிக்க மாட்டானா? நாம் துதிக்கிற ஒவ்வொரு துதிகளையும் தேவன் அங்கீகரிக்கிற கர்த்தர். உலகமெல்லாம் மாயையா, மண்பொன்றே போதும் ஆண்டவரை. கொஞ்சம் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி, நீர் ஒருவரே போதும் ஆண்டவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன்பொன்றே
போதுமையா, அன்பொன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா சொல்லுவோம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா, 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 ஆமென். ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு பேச போகிறார். கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறவர். வாலிபன் தன் வழியதனால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தை தங்கள் இருதயத்தில் காத்து கொள்கிறதனால் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து எங்களை சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாமா? ஆயத்தமாகுங்க. கையில் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. நோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் டைரி பென் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டுமா உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet you all in the matchless and marvelous name of our Lord and Savior Jesus Christ. I am really very much excited to be with you to talk about God's word. I hope you are doing well. You are really wanted to have the word of God in this time. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். ICWMM சர்ச் பனகுடி ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை, ஒவ்வொரு 3வது சண்டே மாலை எங்களுடைய சபையில் 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் வாலிபர் எழுப்புதல் கூடுகை நாங்கள் நடத்துகிறோம். ஆகவே இந்த ஊரடங்கு தடை உத்தரவு எல்லாம் மாறின பின்பதாக, தேசத்தில் சேமம் உண்டாத பின்பதாக உங்களால் முடியுமானால் ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களோடு கூட இந்த வாலிபர் கூடுகையில் பங்கு கொள்ளலாம். நாங்கள் தேசத்திற்காக ஜெபிப்போம், வாலிபர்களுக்காக ஜெபிப்போம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம், பாடல் ஆராதனை பகுதி எடுத்துக்கொள்வோம், ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதோடு கூட நல்ல ஆண்டுடைய வார்த்தைகள், உங்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை அன்றைக்கு போதிக்கப்படும். தயவாய் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு காத்திருங்க. பிரசங்கி என் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிபன் நாளிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. பொதுவாக பிரசங்கி வாலிபர்களுக்கு படிக்க சொல்லுவாங்க. ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகளும் பிரசங்கின் புத்தகமும் அடிக்கடி யூத் நீங்கள் படிங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கொடுத்த அட்வைஸ்லாம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வேறு எதுவும் படிக்கட்டாலும் ப்ராவர்ப்ஸ் படிங்க. அதில் 31 அதிகாரம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வச்சாது நீங்கள் படிச்சுட்டு போங்க அப்படின்பாங்க. அதே மாதிரி வாலிபர்களுக்கு தேவையான வார்த்தைகள் பிரசங்கின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இன்றைக்கி எதை கற்றுக்கொள்ள போகிறோம்னா, மாயை. இந்த பிரசங்கின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதிக முறை மாயை, வேனிட்டி. இன்னைக்கு வார்த்தை என்னவென்று சொன்னால், இளம் வயதும் வாலிபமும் மாயையே. யூத் அண்ட்
விகார் என்ன ஒரு ஆங்கில வேதம் அப்படி தான் போட்டிருந்தது. வீரம் உள்ள, தைரியம் உள்ள இந்த நாட்கள் வந்து மீனிங்லெஸ், வேனிட்டி, மாயை, பொய்யான ஒரு தோற்றம். மிக 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 முக்கியமான காலங்களில் வாலிபர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாலிபம் கடந்து போச்சுன்னா திரும்ப கிடைக்காதுங்க. ரொம்ப ப்ரெசியஸ் டைம், அது கோல்டன் டைம் சொல்லுவாங்க. ரொம்ப விலை உயர்ந்த பொக்கிஷமான நேரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் வாலிபர்கள். ஓகே, இன்னைக்கு நான் அந்த மாயையான காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச பாடுபடுகிறேன். கண்டிப்பாக இதை கவனமாக நீங்கள் செய்தியை கவனிங்க, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். சாலமோன் அவர் நல்ல ராஜாங்க, அவர் சொல்றாரு எல்லாம் மாயை, வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி. ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பெஷலி ஃபார் WMM ICWMM வாலிபர்களுக்கு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க். முதலாவது ஹோம்ஒர்க், இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாய் வாசிக்க வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, அதில் எத்தனை முறை மாயை என்ற வார்த்தை இருக்கிறது என்பதை நீங்கள் எழுத வேண்டும். மூன்றாவது, எங்கெல்லாம் மாயை என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறதோ உங்களுடைய வேதாகமத்தில் அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது, எதற்கு மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் இந்த காரியத்தை எழுத வேண்டும். அது மாத்திரமல்ல, எத்தனை வசனங்களில் மாயை என்று சொல்லி இந்த பிரசங்கின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எழுத வேண்டும். உங்களுக்கு நான் தயவாய் கொடுக்கிற ஒரு ஹோம்ஒர்க். இது எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த முறை நாம் சபையில் வாலிபர் எழுப்புதல் கூடுகை நடத்தும் போது நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கு நீங்கள் கொண்டு வரும்படி நான் தயவாய் கேட்கிறேன். மாயை என்று எத்தனை முறை போடப்பட்டிருக்கிறது, எத்தனை வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது, ஏன் எவைகளெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாய் இதை செய்து கொண்டு வரும்படி நான் தயவாக கேட்கிறேன். ஒருவேளை எங்களுடைய சபை அல்லாதவர்கள் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, நீங்களும் இந்த ஹோம்ஒர்க் பண்ணலாம். நீங்கள் பண்ணி இதில் டிஸ்பிளேல போடப்படுகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடும்படி தயவாக கேட்கிறேன். நீங்கள் பண்ண ஹோம்ஒர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. விசுவாசிகள் அல்லாதவங்க, எங்களுடைய சபையை சாராதவர்களாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி போடுவாங்க, அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய பதில்களை நீங்கள் அனுப்பும்படி தயவாக கேட்கிறேன். அதில் உங்களுடைய பெயர், அட்ரஸை நீங்கள் போட்டு அனுப்பினால் திரும்ப உங்களுக்கு நாங்கள் ரீப்ளை பண்ணுவதற்கு அது எளிதாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ICWMM சபையில் உள்ள வாலிபர்கள் இந்த ஹோம்ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணும்படி நான் தயவாக கேட்கிறேன். அடுத்த முறை வரும்போது ஐ வில் பி ஆஸ்க் அபவுட், நான் உங்கள்கிட்ட கேட்பேன் அதை பற்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செய்திக்குள் வரலாம். நான் தெளிவாய் சில காரியங்கள் போர்டெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி உங்களோடு கூட சின்ன காரியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். கர்த்தர் நல்லவர். கவனிக்கலாம். வாலிபமும் மாயை மாயை. என்னோடு கூட நீங்க கவனிக்கும்படி தயவா கேட்கிறேன். அந்த மாயை 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 என்கிற வார்த்தைக்கு நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபேக் ஃபேக் ஃபேக். நீங்க டைரியில் எழுதி கொடுங்க 3 முறை ஃபேக் ஃபேக் ஃபேக். கொஞ்சம் நீங்க அப்படி இந்த போர்டை பாருங்க. ஃபேக் ஃபேக் ஃபேக். வாட் யூ மீன் பை ஃபேக்? ஃபேக்னா என்ன? நம்ம பைபிளை பார்த்தோம், மாயை. சில யூத்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேக் ஐடி, FBயில் வாட்ஸ்அப்லலாம் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுவோம். மற்றவங்களை ஏமாற்றணும். நம்முடைய அக்கௌண்ட்டாக இருக்கும், ஆனால் வேற ஒரு பெயரில் வேறொரு ப்ரொஃபைல் வச்சு டிபி வச்சு ஏமாற்றுவோம்ல. இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். சாலமோனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, சாலமோன் வந்து அவர் தான் இந்த காரியத்தை எழுதுறாரு, எல்லாம் மாயங்க. சாலமோன் அவருக்கு வந்து வைஃப்ஸ் இருந்தாங்க. விஸ்டம், he has a wisdom and wine, wealth, then workers, நிறைய வேலைக்காரங்க, வீட்டில் வேலைக்காரங்க பிறந்தாங்களாம். ஒர்க்கர்ஸ் பாருங்க, ஒர்க்கர்ஸ், வைன், விஸ்டம், வைஃப்ஸ், வெல்த் அப்படின்னு நிறைய டபிள்யூல பார்த்துட்டு போகலாம். எல்லாத்தையும் அனுபவிச்சு சொல்றாரு, எல்லாம் மாயை மாயை மாயை. நீங்கள் கூட யோசிக்கலாம், இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு, COVID-19,
அங்கே ஆடி கார் வச்சுருந்தாங்க, பென்ஸ் கார் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வெளியே போக முடியல. நல்ல கூடின பைக் வச்சுருக்குறாங்க. எல்லாம் மாயையாக போச்சுங்க. பிரதர் கூட பேசிட்டு இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் அடைச்சிட்டாங்க, வர முடியல அப்படின்னு சொல்லி. நீ பார்க்கும்போது சம்பாதித்த காரியங்கள், வெல்த், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு மாயையா போய்விட்டது. ஃபேக். எல்லாத்தையும் அனுபவிச்சவர் தான் சொல்றாரு, எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி, மீனிங்லெஸ், மீனிங்லெஸ். மாயை. Please, you have to be remember that everything what I am seeing under the sun is vanity. எல்லாம் மாயை என்பதை நீங்கள் கண்டிப்பாய் உணர வேண்டும். நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். காணல் நீரை போல காட்சி அளிக்கிறது, இல்ல பச்சை பசை என்று சொல்லி நல்ல புல்வெளி மாதிரி இருக்குது, பக்கத்துல போன பூரா மாட்டிக்கிறோம்ல. ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் நாங்களோடு கூட பேசுறேன். யூத் அப்படின்னாலே அதுக்கு பாருங்க, ஒரி. they used to worry about their future. ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் ஒய்ஃபை பற்றி, ஃபியூச்சர் ஹஸ்பண்டை பற்றி, படிப்பை பற்றி, ஒர்க்ஸை பற்றி, எல்லாமே ஜாப்பை பற்றி எல்லாமே ஒரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஹரி, ஸ்பீட். ஸ்பீட் கில்ஸ். ஓகே, இதை சொல்லுவார், 100 ஏடா போகிற, 108 வருது. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ரொம்ப காரில் பயங்கர ஸ்பீடாக போனான், நரகத்துக்கு போகிறவனே பயங்கர ஸ்பீடு அப்படி. பொதுவாக யூத்துக்கு எல்லாமே ஹரி, ஒரி. என்னொன்று வந்து கறி, நல்லா சாப்பிட்றவங்க கறி சாப்பாடு. பொதுவாக இது யூத்துடைய காரியங்கள். தேவநாமது மகிமை. பொதுவாக www.com போட்டால் தான் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக யூத்துக்கு எப்படி கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, ஒயின். வாலிபர்கள் இன்றைக்கெல்லாம் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெல்த். எல்லாம் சம்பாதிக்கணும், பணம் வேணும், சம்பாத்தியம் பண்ணணும், அந்த வெல்த்லேயே இருப்பாங்க, செல்வாக்கு வேணும். இன்னொன்று வந்து உமன். இதில் தான் ரொம்ப அடி வாங்குறது. அநேக வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற நிலைமைகளாக மாறுது. எல்லாம் மாயைங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அநேக வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாயை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஆகாயத்தில் கழுகுடைய வழியும், கண்மலை மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே. இங்க கண்மலை மேல பாம்புக்கு இந்த வழி போட்டிருக்காங்களா? கடல்ல கப்பலுக்கு இந்த வழி போட்டிருக்காங்களா? மேல வானத்தில் பறவைகள் பறக்கிறதுக்கு வழி போட்டிருக்காங்களா? இப்படிதான் ஒரு அதாவது கன்னிகை தேடுக மனுஷனுடைய வழி இப்படிதான் இருக்கும். அதனால ஏமாந்துடாதீங்க. மாயை. அப்படி விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து தான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடை மாறி மாறி விகாரப்படுமா? அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு நல்லா பேசுன மாதிரி இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னொன்று சொல்லுவாங்க 5G. இப்போலாம் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்குல்ல. முதல்ல வந்து 2G தான் இருந்தது, 3G, 4G, சில இடங்களில் 5G. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூத்துக்குள்ள 5G. ஃபர்ஸ்ட் G வந்து கேர்ள். அன்னைக்கு வாலிப பசங்க விழுந்து போகிறது கேர்ள். விமன் கேர்ள் கேன் கில் யூ அண்ட் பில்ட் யூ. வாலிப பெண்கள் பார்த்துருந்தீங்கன்னா கோவப்படாதீங்க, நாங்கள் தான் எல்லாரையும் கொள்கிறோமா அப்படின்னு. இல்லை, ஈவன் ஜென்ஸ் டூ, வாலிப பசங்க கூட பண்ணுறானுங்க. க்ளோரி. எல்லாம் கனம் வரணும், மகிமை வரணும், அதான் பெரிய ஆளக்கணும், ஃபேம். தென் கன். சில வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் கன் யூஸ் பண்ணி சுடுவாங்க, நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. தென் கஞ்சா. கஞ்சா பழக்கங்கள், பயங்கரமான போதை பசத்து அடிமையாக இருக்கிறாங்க. ஓகே, நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். மீனிங்லெஸ், ஃபேக். ஃபேக் என்ன பண்ண போறோம்னா, அந்த 3 வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 3 வார்த்தையிலிருந்து சில காரியத்தை. ஃபேக், ஃபேக், ஃபேக். மாயையானது, 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 தவறானது. பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்க வேண்டாம், தயவாய் கேட்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3 குறிப்பு தான் நான் உங்களோடு கூட பேச போறேன். If you want to have the better future,
வாட் யூ ஹாவ் டு டூ. நல்ல ஒரு எதிர்காலம் வேணுமா, சந்தோஷமான சமாதானமான எதிர்காலம் வேணுமா, வாட் யூ ஹாவ் டு டூ வித் த ஃபேக். இந்த ஃபேக்கோட என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹவ் டு கட் ஆஃப் த எஃப். கவனிங்க, ஹவ் டு கட். தென் ஃப்ரம் த ஃபேக் யூ ஹவ் டு கட் த எஃப். தென் யூ ஹவ் டு கட். I have listed out few words from F alphabetic. இதோட நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்குது, எஃப்ல வர நிறைய வார்த்தைகள் இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை மொத்தமாக அழிக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டு யூ ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ்? மற்றவங்களுக்கு நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? வாழ்க்கை முழுவதும் அழிஞ்சு போறது காரணம் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ். தென் ஃபேக், யூ ஆர் டாக்கிங் அபவுட் தட் ஃபேக். ஃபால்ஸ், ஃபைட், ஃபேமின், ஃபெயிலியர், ஃபீவர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏமாற்றப்படுதல், ஃபேம். ஐயோ நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும், மேக்கப் பண்ணுறதுல, ட்ரெஸ் பண்ணுறதுல, பைக்கில் ஸ்பீடாக போகிறதுல, அப்பா டேலண்டில் நல்லா பயங்கர ஃபேமாக இருக்கணும்ண்ணா அப்படின்பாங்க. தென் ஃபேஸ்புக், ரொம்ப மூழ்கி போயிருக்கிறோம் ஃபேஸ்புக்கில் யூத் எல்லாமே. தென் ஃபியர், பயம். தென் ஃபோர் பிளே, ஃபூலிஷ், ஃபால்ட், ஃபோர்ஸ். எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி தான் தள்ளணும். அதை செய்ப்பா அம்மா சொல்லுவாங்க, அதை செய்கிறாரே அங்கே சர்ச்சுக்கு போடா, யூத்துக்கு இருக்கிற அந்த ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. தென் ஃபால், பல விதங்களில் விழுந்து போகிறோம் சில இடங்களில். ஃபுட்டி, நம்ம பாஷையில் சொல்லணும்னா தீனி பண்டாரம், சாப்பாடு பிரியன், போஜன பிரியன். தென் ஃபார் அவே, தேவ பிரசனத்தை விட்டு, தேவ அன்பை விட்டு, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி, ஃபார் அவே, தள்ளி இருக்கிறது. தென் தே ஃபீல், யூத்தில் பாருங்க நிறைய ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபீலிங் சொல்லும் போது உணர்வும் நல்ல குட் ஃபீலிங்கும் இருக்குது, பேட் ஃபீலிங் இருக்குது. அதில் இச்சையான ஃபீலிங், தேவையில்லாத ஒரு ஃபீலிங், பயம், சோர்வு, இது நிறைய யூத்ஸ்க்கு இருக்கும். அப்புறம் ஃபிட்னஸ், பாடியை மெயின்டைன் பண்ணணும். ஆத்மா உள்ள ஒன்று இருக்குது, அதை ஃபிட் பண்ணுமோ தெரியல, நல்ல பாடியை ஃபிட்டாக வைக்கணும், பயங்கர ஜம்முன்னு இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு. தென் ஃபெயிண்ட், மயங்குதல், போதையில் மயங்குதல், தேவையில்லாத ஐயோ உலகத்தை யோசிச்சு அப்படியே உலக அன்பில் மயங்கி விழுதல். ஃபேட். தென் they used to forget the presence of God and the God. Then forsake others. இப்படி நிறைய எஃப் இருக்குது. how to cut off. Then look at me, what we have to do. என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாயை 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 பல முறை சொல்றாரு. எல்லாத்தையும் அனுபவித்தவர். ஆசைகள் பயங்கரமா இருந்துச்சுங்க, மறுமனையாட்டிகள் இருந்தாங்க, கான்கியூபின்ஸ் ஒய்ஃப் இருந்தாங்க, விஸ்டம் இருந்துச்சுங்க, நல்ல ஞானம் இருந்தது. எல்லாத்தையும் அனுபவிச்சவர் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே காண்றது எல்லாம் மாயை, அனுபவிப்பது எல்லாம் மாயை. அனுபவமே சிறந்த ஆசான். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a குட் டீச்சர்னு சொல்லுவாங்களா, பெஸ்ட் டீச்சர். எல்லாம் அனுபவிச்சவர் தான் சொல்றாரு, ஆசிரியர் சொல்றாரு மாயை மாயை மாயை. இப்போ எல்லா எஃப்பும் கட் பண்ணோம். ஒருவேளை உங்களுக்குள்ள சில எஃப் மறைஞ்சிருக்கலாம். நான் சொல்றதுல இன்னும் நிறைய எஃப் இருக்குது. பட் யூ ஹாவ் டு கட் ஆஃப். வாட் வி ஹாவ் டு டூ, என்ன கவனிங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் எம். Now you read M-A-K-E. What is this? Make. Then now second, you have to cut off the F and put T, which means T-A-K-E, take. Then now மூணாவது W-A-K-E, wake. There's 3 points I am going to discuss. Make, take, wake. மாயை தாங்க, எல்லாமே மாயை தாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். We are on the runway. ஒருவேளை சில ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க, இல்லை ஃப்ளைட்டுடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதை ரன்வேலேருந்து ஏறது டேக் ஆஃப் பண்ணுறது.
பாருங்களா, அமெரிக்காலாம் போனோம் 12 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கண்டினியூஸாக ஜேர்னி உண்டு அதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது போகிறதுக்கு முன்னாடி ரன்வே வந்து ஐ திங்க் 8,016 சம்திங் 160 சம்திங் ஃபீட், அவ்வளோதான் அதுக்கு ரன்வே. ஐயோ, நான் அமெரிக்கா போகிறேங்க, எத்தனையோ 1000 மைல் நான் போனோம், அதுக்கு எனக்கு வந்து ரன்வே வந்து ஒரு 50 கிலோமீட்டர் எனக்கு ரன்வே போட்டு வைங்கன்னு சொல்லுவாங்களா? 3 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணி ஸ்ரீலங்கா போனோம். அப்போ ஸ்ரீலங்கா போகணும், அதுக்கு முன்னாடி நான் 3 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணி போகணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாக ரன்வேல நான் ஓடிட்டு நான் பறந்து போகிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க. ரன்வே என்ன தெரியுமா? வாலிப நாட்கள். ரொம்ப தூரமாய் உயரமாய் பறப்பதற்கு ஃபியூச்சரில் அதுக்கு முன்பதாக நாம் இருக்கிற ஸ்தலம் தான் ரன்வே. அந்த ரன்வேல இருக்கும்போது பாருங்கள், ஃப்ளைட்டில் வந்து ஒன்றும் தரமாட்டாங்க, விக்கிட்டே தான் தண்ணி தரமாட்டாங்க. பெல் அடித்து எனக்கு ஜூஸ் கொண்டு வாங்கலாம், ரன்வேல ஒன்றும் தரமாட்டாங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? ரன்வேல இருக்கும்போது அவங்க வந்து பெல்ட் மாட்ட சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை முறை ஃப்ளைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க. முன்னாடி வந்து அவங்க வந்து காமிப்பாங்க, இப்படி இப்படி பெல்ட் மாட்டணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இறங்கும் போதும் ஏறும் போதும், டேக் ஆஃபும் லேண்டிங்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் இருக்கலாங்க. எதுக்கு தெரியுமா? டேக் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரன்வேல இருக்கிற நேரம், ரன்வேல இருக்கிற நேரம் தான் வாலிப நாட்கள். நமக்கு முன்பதாக தோன்றுகிற ஒவ்வொன்றும் ஃபேக்காக தோன்றும். அது உண்மையை போல இருக்கும், பட் இட் இஸ் ஃபேக். நீங்கள் அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? தவறான தோற்றத்தை உண்மையை போல நினைத்து அநேகர் விழுந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஹவ் டு மேக், டேக் அண்ட் வேக். ஓகே, நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன், என்னை கவனிக்கும்படி நான் தயவாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த வாலிப நாட்கள் மிக மிக முக்கியமான ஒரு நாட்கள். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், from this teaser I got this sermon. Okay, look at here. Then I meditate on this. Fake. Then we have to take, wake, make. ஒரு டீசர்ல இருந்து வேர்டாக இருந்தாலும், பட் ஐ காட் சம்திங். இது ரொம்ப ஸ்பெஷலாக யூத்துக்காக பேச கத்த நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தார். We need to be very very careful. நான் சில காரியங்களோடு கூட பேசுகிறேன். டைம் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். ப்ளீஸ் என்ன கவனிங்க. சங்கீதம் 39 சங்கீதம் 5 வசனத்தில் தாவீது சொல்றாரு, எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். அதே 39 சங்கீதத்தில் 6 வசனம் சொல்றாரு, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். 11 வசனம் சொல்றாரு, நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே. ஏங்க, எந்த மனுஷனும் மாயங்க, வேஷமாக தாங்க திரிகிறான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் ஏமாந்துடாதீங்க. ஒவ்வொருடைய உட்கருத்தும் இருதயத்தையும் ஆராய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஒருவனையும் அறிய முடியாத நடை மாறி மாறி விகாரப்படும். ப்ளீஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு செய்தி நான் பேசியிருந்தேன் சபையில், யூடியூப்ல கூட இருக்குது. ஒருவரையும் சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது, ஆனா தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இந்த உலகத்திலே பெரிய ஆழமான கடல் பிலிப்பைன்ஸ்ல இருக்குது. அந்த கடலுடைய ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆழமான கடலுடைய ஆழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஆனா மனுஷனுடைய இருதயத்தின் ஆழம் எவ்வளவு என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. that much deeper. ஸோ விழுந்துடாதீங்க. எல்லாம் முன்பதாக மாயாய் தோற்றம் அளிக்கிறது. நாங்களோடு கூட பேசுகிறேன் அவனுடைய வார்த்தையை. முதலாவது நான் சொன்னேன், ஃபேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை எஃப் கட் பண்ணிட்டு மேக், MAKE. If you take out all the F from your life, you are different than any other youths. I am challenging you. If you cut off all the unwanted F from your life,
let me tell you, you will become the different than any other youths. உலகம் வாலிபனை தேடிக்கொண்டிருக்கிறது, தேசம் வாலிபனை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கம்பெனிஸ் இன்னைக்கு வாலிபரை தேடுறாங்க. எல்லா ஃபீல்டையும் இன்னைக்கு இளைஞர்கள் தேவை. அதே சமயத்தில் ஆண்டவருக்கும் நீங்கள் தேவை. முதலாவது என்ன, நான் நிறைய மேக் பண்ணணும். அதுல the very important thing that I am going to preach is this: make good decision. நல்ல தீர்மானத்தை நீங்க உருவாக்கணும். You have to make good decision. நல்ல தீர்மானத்தை எடுங்க. இளையகுமார குறிச்சு நல்லா தெரியும்ல. எல்லாத்தையும் வித்துட்டு, ஐயோ சம்பாத்தியத்தெல்லாம் துன்மார்க்கமா செலவு பண்ணிட்டு பன்றி மேய்க்க போறாரு. அப்பதான் ஒரு நினைவு வருது, யோசிக்கிற, மன்னிப்பு கேட்கிறார். பரத்துக்கு உமக்கு விரோதமாய் தவறு பண்ணிட்டேன். நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்துல போய் அவர் சொல்ல தீர்மானம் பண்றாரு பாருங்க. நான் எழுந்து புறப்பட்டு, ஒருவேளை நீங்க விழுந்து கிடக்கலாம், சோர்ந்திருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தளர்ந்து போயிருக்கலாம். ஆனா இப்போ தீர்மானம் பண்ணுங்க, நான் எழுந்து புறப்பட்டு. தீர்மானம் அவசியம். எதிர்காலத்தில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா மாறணுமா, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணுமா, பிளஸட் ஃபியூச்சர் வேணுமா, உயர்வான ஸ்தலத்தில் போய் நீங்க நிற்கணுமா, இன்றைக்கு தீர்மானம் என்பது அவசியம். பலமுறை தீர்மானம் பண்ணோம்ல. அப்படிதான் ஒரு சர்ச்சில் பாஸ்டர் செய்தி முடிவடையும் போது, ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. பாஸ்டர் உப்பு கொடுங்கன்னு இருக்காரு. சாயங்காலம் மீட்டிங்ல ஒரு அம்மா உப்பு கொண்டு வந்துட்டு, பாஸ்டர் தான் உப்பு கொடுங்க உப்பு கொடுங்கன்னாரு. உப்பு கொண்டு வந்துட்டு எல்லா செய்தி சொல்லும் போதும் ஒப்பு கொடுங்க, ப்ளீஸ் சரண்டர் யுவர் லைஃப் சொல்றாங்க. தீர்மானம் எடுங்க. எடுக்கிறோம், நிறைய முறை தீர்மானம் எடுக்கிறோம்ல. நியூ இயர் ரெசல்யூஷன், புது வருஷம் போது அதை பொண்ணும் இதை பொண்ணும் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு 2 நாள் அவுட்டு. எல்லா யூத் மீட்டிங்ல ஃபயரா உட்கார்ந்து, அப்பா வார்த்தை கேட்ட உடனே கண்ணீர் தாரதாரையா வடிச்சு, ஆண்டவரே நீ உமக்கும் மட்டும்தான் ஆண்டவரை, வேற வழியே இல்லப்பா. அப்படி உருக்கமான பாடல் பாடும்போது, ஆண்டவரே அழிவுள்ள என்னுடைய உதட கொண்டு அழியாத நம்முடைய வார்த்தையை சொல்ல, அப்படி கண்ணீர் வடிச்சு. இல்ல நல்லதுதான், பட் தீர்மானம் பண்ணி வாழ முடியல. மேக் ரைட் டெசிஷன் அண்ட் குட் டெசிஷன். நிறைய இருக்குது. டோன்ட் லெட் யுவர் எமோஷன் மேக் யுவர் டெசிஷன். தயவா நான் சொல்றேன், டெசிஷன் எடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போதும் ரொம்ப துக்கமா இருக்கும் போதும் நீங்க தீர்மானம் எடுக்கக்கூடாது. It will be fail. உங்களுடைய உணர்ச்சிகள் அது உங்களுடைய தீர்மானத்தை எடுக்க சம்மதிக்க கூடாது. உங்களுடைய இருதயத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து. பல பேர் இருக்கிறாங்க. எலியேசர் ஆபிரகாம் அனுப்பி விடுறார், போய் பொண்ணு பார்த்துட்டு வாப்பா, மாப்பிள்ளை அனுப்ப மாட்டேன்ட்டாரு. இந்த நாள் அப்படி யாராவது அனுப்புனா போகுமா? அப்படியே தலைகள் இருக்குது பாருங்களேன். ஆபிரகாம் வேலைக்காரன் அனுப்பி விடுறாரு, மாப்பிள்ளை அனுப்ப மாட்டேன், மாப்பிள்ளை கேட்ட பொண்ணு நீ பார்த்து வரணும். இப்போ பாருங்க, பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளை போகாம என்னைக்கா போயிருக்காங்களா? அட்லீஸ்ட் போட்டோவாவது பார்க்கணும். ஏங்க அந்த வேலைக்காரங்க ரொம்ப விசுவாசமா இருந்தார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல ஒரு டெசிஷன் எடுத்தாரு. ஜெபத்துல துறவண்ட பக்கத்துல போய் நிற்கிறாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 11-13 துறவண்டையில நிற்கிறார். அப்பவும் ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஒருவேளை நீங்க படிச்சு முடிக்க போலாம், என்னுடைய எதிர்காலம் என்ன தீர்மானம் எடுக்கணும்? You have to pray. You have to stay in the presence of God. தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்க, தீர்மானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினால் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேல் பொதுவா இதுல சில மாற்றங்கள் அவனுக்கு மாற்றுறாங்க. தானியேல் அடிமையா கொண்டு போறாங்க பாபிலோனுக்கு.
அவனுடைய தேசம் மாற்றப்படுகிறது, நாடு மாற்றப்படுகிறது, இடம் மாற்றம். இரண்டாவது பாஷைகள் கற்றுக் கொடுக்கிறாங்க, கல்தேயருடைய பாஷைகளை கற்றுக் கொடுக்கிறாங்க. இரண்டாவது அவனுடைய பேச்சில் லாங்குவேஜ் சேஞ்சஸ், லாங்குவேஜில் மாற்றம். மூணாவது பாருங்க, பெயரை மாற்றுறாங்க. தானியேல், அது ஏல்னு சொன்னா தேவன் என்று சொல்லி அர்த்தம். பொதுவா பாத்தீங்கன்னா எசேக்கியேல், தானியேல், யோவேல், மிகாவேல், கபிரியேல், ஏல்பெத்தேல், எல்ரோகி, எல்சடாய், ஏல் அப்படின்னு சொன்னாலே தேவன் என்று சொல்லி அர்த்தம். இந்த தானியேல், அவருக்கு பாத்தீங்கன்னா ஏல் தேவன் என்கிற பெயருடையவர். தானியேல் அவருடைய பெயரை மாத்திரம். அப்பவும் ஓகே, என்ன ஆட்டம் மாத்திட்டீங்க பரவாயில்ல, என் பாசை மாத்திட்டீங்க பரவாயில்ல, என்னுடைய பெயரை மாத்திட்டீங்க பரவாயில்ல. அதை என்ன திரும்ப பெயர் இட்டாங்க. அவனுடைய பெயர்கள் எல்லாமே விக்கிரகத்துடைய பெயர், விக்கிரகத்துடைய பெயர்கள். ஆனா அடுத்து சொல்றாங்க சாப்பாடு மாறணும். அப்போ சொல்றாரு, நோ நோ நோ, தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏங்க எல்லாம் மாத்தியாச்சு, சாப்பாடு பெரிய விஷயமா யோசிச்சிருக்கலாம். ஏன்னு தெரியுமா, அந்த பாபிலோன்ல பன்றிக்கறி இதுதான் ராஜாவுடைய சாப்பாடா இருக்கும். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் படி போட்டிருக்குது, அசைப்படாது, விரிக்குளம் இல்லாது நம்ம சாப்பிடக்கூடாது. இன்னொன்று இந்த ரத்தத்தை ராஜா குடிக்கிற திராட்சை ரசத்தில் அந்த ரத்தத்தை விட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா, ரத்தத்தை புசிக்க கூடாது. இன்னொன்று அந்த மிருகத்தை, ராஜாவுடைய போஜனத்தை முன்பதாக விக்கிரகத்தை கொண்டு போய் படைச்சிட்டு அப்பதான் கொடுப்பாங்க. ஆனால் தானியேலுக்கு தெரியும், இது விக்கிரகத்திலிருந்து வருது இந்த சாப்பாடு, இதை சாப்பிடக்கூடாது. வசனம் இருக்கிறது, ராஜா முன்பதாக போஜனம் பண்ண உட்கார்ந்திருந்தால் கவனி, போஜன பிரியனா இருந்தால் உங்களுக்கு தொண்டையில் கத்தியவை, இந்த வசனமும் தெரியும். அருவருக்கப்பட்ட மிருகம், ரத்தம் சாப்பிடக்கூடாது, விக்கிரகத்தை படைச்சது சாப்பிடக்கூடாது. இருதயத்தில் சரியான ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டான். இந்த உலகத்தில் பொய்யாய் மாயாய் தோன்றுகிற, இச்சையாய் தோன்றுகிற காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் உள்ளத்தில் தீர்மானம் விடுங்க. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது தீர்மானம் எடுங்க. Take a right decision. If you have the power to make someone happy, do it. The world is need more of that. Sometimes you make the right decision, sometimes you make the decision right. சில நேரத்தில் சரியான தீர்மானம் எடுக்கிறோம், சில நேரத்தில் அந்த தீர்மானத்தை எடுத்த ஏதாவது ஒரு தீர்மானத்தை சரியா ஆக்கிடுறோம்ல. நம்ம எடுத்த தீர்மானம் இதுதான் சரி, நான் பிடிச்ச முயல் தான் 3 கால். If you fail to make decision, you are make decision to fail. நீங்கள் தீர்மானம் பண்ண தோத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோற்பதற்கு தீர்மானம் பண்ணுகிறீர்கள். தீர்மானம் பண்ண பழகுங்கள். ஒரு சிற்பி, நல்ல அழகான ஒரு சிற்பி, நல்ல அருமையான ஒரு சிலையை செஞ்சிருந்தார், செதுக்கியிருந்தார் ஒரே கல்ல. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டிருந்தாங்க, இது எப்படி? they were astonished. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் கேட்குறாங்க, இது எப்படி நடந்தது? அவர் சொன்னாராம், இந்த ஒரே கல்லில் தான் நான் அதை செஞ்சேன். இந்த அழகான சிலை இந்த கல்லுக்குள்ளு தான் மறைந்திருந்தது. அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றினேன். நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றினால் நம்முடைய அழகு, உண்மையான தோற்றம் வெளியில் தெரியும். தீர்மானம். இரண்டாவது ஃபேக், எஃப் கட் பண்ணிட்டு டி, டேக் வாட் இஸ் ரைட். தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டாலும் போட்டிருக்கா, பெற்றுக்கொண்டாலும் போட்டிருக்கா. ஆபிரகாம், லோத், அவங்களுடைய மந்தைக்குள்ள மெய்ப்பொருளுக்குள்ள வாக்குவாதம் வந்தது. அவங்களுடைய மந்தை பெருகி கொண்டிருக்கிறது, பூமி தாங்க கூடதா இருக்குது. அப்போ ஆபிரகாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறாரு, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, எடுத்துக்கோ. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன். as your wish you take
as much as you want, where you want to go. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேசமெல்லாம் முன்பதாக இருக்கிறது. there is a choice given to Lot. லோத்துக்கு அன்னைக்கு சான்ஸ் கொடுக்கப்படுச்சு. பொதுவாக சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு போட்டுக்கொள்ள. அந்த 3 பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவும் எல்லாமே ரைட் மாதிரியே இருக்கும். ஆனால் எது எடுக்கணும்னு சொல்லி பிங்கி வாங்கி போட்டு எடுக்க முடியும், லாட் போட்டு எடுக்க முடியும். தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நமக்கு முன்பதாக நன்மை தீமை இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது, உயர்வு தாழ்வு இருக்குது, நல்ல வழி கெட்ட வழி இருக்கிறது, நீதியின் பாதை இருக்கிறது, மரண பாதை இருக்கிறது, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்கிறது. எல்லாமே ஆப்ஷன்ஸ் அந்த உலகத்தில். எதை தெரிஞ்சு கொள்றீங்க? பாவத்தை தெரிஞ்சு கொள்றீங்களா, பரிசுத்தத்தை தெரிந்து கொள்றீங்களா? எதை எடுக்கிறீங்க? விஸ்டம் சொன்னாலே the realize what is right or true, எது சரி எது உண்மையை தெரிகிறோமோ உணர்றோமோ அதுதான் விஸ்டம். அப்போ நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஞானம் அவசியம். லாஸ்ட் இயர் June 11, 12, 13 I think so. அப்போ யூத் லீடர்ஷிப் சப்மிட்னு சொல்லிட்டு யூத் லீடர்ஷிப்காக ஒரு கேம்ப் காருண்யா டிஜிஎஸ் சங்களுடைய ஆடிட்டோரியத்திற்கு போயிருந்தோம். அந்த 3ஆவது நாள் செக்ஷன், மிஷினரி செக்ஷன் முடியும் போது ஒரு பிரதர் வந்து ப்ரீச் பண்ண வந்திருந்தாங்க. வரும்போதே ஒரு பிளேட் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பிளேட்டில் ஆரஞ்சு, ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 5 பேர் வாலண்டியராக முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 5 பேர் 5 பேர் வேகமாக போனாங்க. அதில் வந்து 6 திங்ஸ் இருந்துச்சு. பிஸ்கட் பாக்கெட்டு, ஆரஞ்சு, ஆப்பிள், இது மாதிரி ஒரு 6 இருந்த பிளேட்டில் இருந்தது. அப்போ 5 பேர் முன்னாடி போனாங்க. அப்போ சொன்னால் உங்களுக்கு தேவை உள்ளதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஒன்று தான் எடுக்கணும், உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்தாங்க. ஒருத்தர் ஆரஞ்சு எடுத்தாங்க, ஒருத்தர் ஆப்பிள் எடுத்தாங்க, ஒருத்தர் பிஸ்கட் எடுத்தாங்க, ஒருத்தர் சாக்லேட் எடுத்தாங்க. ஆனால் அதில் 6 திங்ஸ் இருந்துச்சு. இப்போ அதில் ஒன்று மட்டும் இருந்துச்சு. ஏன் அதை ஒருத்தரும் எடுக்கலை அப்படின்னா, அப்புறம் ஒரு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணார். அதில் ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. இட் வாஸ் பீட்டட் பை மீ அப்படின்னு சொன்னார். இது என்னால் கடிக்கப்பட்டது. கொஞ்சம் அந்த பழத்தை சாப்பிட்டு வச்சிருக்கிறார். அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த பிளேட்டில் வச்சிருக்கிறாரு. மற்றபடி நல்லா இருக்கிறத ஃப்ரெஷ்ஷானது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க யூத்ஸ். நீ உலகம் எது திரும்ப தெரிந்து கொள்கிறது? வெளி தோற்றத்தை பார்த்து, அழகை பார்த்து, நல்லதை பார்த்து, முழுமையை பார்த்து இன்னைக்கு ஒவ்வொன்றும் தெரிந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நடுவில் இருந்து பிக்கப்பட்ட பழம். ஆனால் அடுத்து ஆரஞ்சு போல ஓப்பன் பண்ணலங்க. யாருக்கு தெரியும் அதுக்குள்ள சூத்து இருக்குதுன்னு? யாருக்கு தெரியும்? ஆப்பிள் அதுல நம்ம கடிக்கல, அதுக்குள்ள புழு இல்லை, பூச்சி இல்லைன்னு எப்படி தெரியும்? சாக்லேட் இருந்துச்சு, கெட்டு போன சாக்லேட்டா இல்லைன்னு எப்படி தெரியும்? ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அவர் ஏற்கனவே நேற்று சாப்பிட்ட பழத்தை கொண்டு வந்திருந்தார். அது ஏற்கனவே சாப்பிட்ட பழம், ஆனால் உள்ள சுத்தமானதாக இருந்துச்சு, நல்லதாக இருந்துச்சு. ஏற்கனவே அவர் டேஸ்ட் பண்ணியிருக்கிறார். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? சூஸ் பண்ண தெரியலையா? ப்ரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்னைக்கா தேவ பிரசன்னத்துக்கு போயிருக்கிறோமா? ஐ வாஸ் worrying about my future. ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன். ஈவன் செக்குலர் படிக்கும்போது கூட டைரியில் எழுதி வச்சுருப்பேன். அப்போ வாட் இஸ் மை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு I was crying a lot. Then பைபிள் காலேஜ் போனது by the grace of God, by the calling the God, ஆண்டுடைய அழைப்பின்படி பைபிள் காலேஜ் போயிருந்தோம். அப்பவும் கூட இயர் பை இயராக போயிட்டு இருக்குது. அநேகர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா பாஸ்டர், பெரிய சர்ச் இருக்குது, அந்த இடத்துல போகிறீங்க, உனக்கும் பிரச்சனை இல்லை, பைபிள் காலேஜ் முடிஞ்சோடனே நீ சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனால் எனக்குள்ள ஒரு குழப்பம், என்ன பண்ணோம், என்ன ஊழியம் செய்யணும்? சும்மா சொல்கிறாங்க. காலிங் வேணும்ல, விசன் வேணும்ல, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் சொல்கிறது அப்பாட்ட, வாட் இஸ் மை ஃபியூச்சர். மற்றபடி எல்லாம் சொல்லுவாங்க, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணால, பாட்டு படிக்கிறதுனால இவர் தான் சர்ச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ ஹவ் நோ ஐடியா. ஐயோ, வேறு ஏதாவது இருக்கும், ஆண்டவர் விசன் கொடுப்பார். என்னன்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப கலங்கியிருந்தேன். அப்போ தான் பேசுகிறாங்க,
God won't show the full way. ஆண்டவர் முழு பாதையை காண்பிக்க மாட்டார். He will, he is the way, he will show the way, he will make the way where there is no way. வழியே இல்லாத இடங்களில் வழி உண்டு பண்ணுவார், வழியை காமிப்பார். ஆனால் முழு வழியை காமிக்க மாட்டார். சில நேரத்தில் சோர்ந்துருவோம், சில நேரத்தில் ரொம்ப தெனாவட்டாயிரும். இப்போ காண்பித்த வழியை முடிக்கும் போது தான் அடுத்த வழியை காண்பிப்பார். எனக்கு அதை நான் கற்றுக்கொண்டேன். சரியா தடையே இல்லாமல் ஒவ்வொரு காரியம் முடியுதுங்க. +2 செக்குலர் காலேஜ், தென் அப்புறம் பைபிள் காலேஜ் வருது. அதை முடிக்க போகிற நேரத்தில் அடுத்த ஒரு வழி, அடுத்த ஒரு வழி, இருக்கிற பாதை, இருக்கிற ஆண்டவர் காண்பித்த பாதையை நம்ம ஓடி முடிக்கிற நேரத்தில் தான் அடுத்த பாதை வரும். அதனால் சோர்ந்துடாதீங்க. இப்போ இருக்கிறத நேர்த்தியாக முடிக்க பாருங்கள். இப்போ இருக்கிற கரியரை சீக்கிரம் முடிக்க பாருங்கள். எதிர்காலமாக அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருங்க. சரியான நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டேக் ரிஸ்க் இன் யோர் லைஃப். முயற்சி பண்ணுங்க. இஃப் யூ வின் யூ கேன் லீட், இஃப் யூ லோஸ் யூ கேன் கைட். தோல்வியை பார்க்காதீங்க. நிறைய தோல்வி அடைஞ்சவங்க தாங்க நிறைய கைட் பண்ண முடியும். இட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அநேக போதகருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அநேக வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவங்க, they are guiding, they are coaching. சோர்ந்து போகாதீங்க. பட் you must be careful to take right things. Take care of your inner spiritual beauty that will reflect your face. நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய காரியத்தையும் டேக் கேர் பண்ண பழகணும். டேக் வாட் இஸ் ரைட். நான் எப்பயே சொன்னேன், ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. லோத் அவர் எடுத்து பார்த்தார் சமவெளி. அப்பா, அது சோதம் குமாரத்தை கர்த்தர் அழிக்கிறதுக்கு முன்பதாக தேவனுடைய தோட்டம் போல இருந்துச்சுங்க. அது ஏதேன் மாதிரி இருந்துச்சுங்க. பல பலன்னு அப்பா, பசும் புல்வெளி தான், தண்ணி தான். ஆனால் லோத் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் மாட்டிக்கிட்டாரு. இந்த ஜனங்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்கள். அந்த தேசத்தை கர்த்தர் அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார். ஏன் தெரியுமா? He did not choose according to the will of God. பட் அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட பேசுறார். ஆபிரகாம் அவரவே பார்க்கல. அவர் மேலே பார்த்தார். ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார், கீழே பார். வானத்தை அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரங்களை பார்க்குறாரு. ஆனால் லோத்துடைய பார்வை செழிப்பான ஒரு பகுதியை பார்த்தார். இப்போ இருக்கிற செழிப்பை பார்க்காதப்பா ப்ளீஸ். இப்போ நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் செழிப்பாக இருந்த மாதிரி இருக்கும். ஐயோ, காணல் நீர் பக்கத்தில் ஓடி போய் பார்த்தா தெரியும். ப்ளீஸ், முன்பதாக இருக்கிற நல்ல ஒரு காரியத்தை, செழிப்பாய் தோன்றுகிற காரியத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். எல்லோரும் மாயை, 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 மாயை. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஒருத்தர் கூட சரியானவர் இல்லைங்க. ஒரு அருமையான போதகர் சொல்லுவாங்க அடிக்கடி, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், உங்களுடைய நெருங்கிய நபராக இருந்தாலும், அவரிடத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவரிடத்தில் இருக்கும். க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், கூட ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம். எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு ஃபேவரானவங்களாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு கெட்ட குணம் அவங்ககிட்ட இருக்கும். இது இயல்பு. இட் இஸ் நேச்சர், இட் இஸ் காமன். ஓகே, தென் தேர்ட், வேக் அப், வேக், விழித்தெலும்பு. ஆகையால் நீ சம்பவிக்க போகிற வெளிக்கெல்லாம் தப்பி தேவகுமார் முன்பதாக நிற்க பாத்திரமான எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னபோது மாம்சீகமான தூக்கம் இருக்கிறது, ஃபிசிக்கல் ஸ்லீப். தூக்கம் கந்தையை வருவிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறி நிறைய தூங்குவான். இது ஒரு விதமான தூக்கம். இன்னொன்று ஆவிக்குரிய தூக்கம். அதில் மிக முக்கியமாய் தூசி உதறிவிட்டு எழும்பு. சில நிமிடத்தில் நான் உங்களுக்கு முடிச்சிருவேன் இந்த வார்த்தையை. கவனமாக கவனிங்க. கடைசி நேரம். தூசியை உதறிவிட்டு எழும்பு. தூசி அப்படின்னா இட் இஸ் ஸ்மால் அண்ட் நோ ஷேப். அதுக்கு ஷேப் கிடையாது. நோ சிக்னிஃபிகன்ஸ், நோ ஸ்ட்ரென்த். அது முக்கியத்துவம் கிடையாது. அதெல்லாம் உதறிவிட்டு எழும்புங்க. If you want to make your dreams come true, the first thing to do is wake up.
வா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், விழித்திருங்க. ஒரு மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? என்னுடைய செய்தியுடைய சாராம்சம், இந்த இளவயதும் வாலிபம் மாயை, இந்த ஃபேக் இதில் we have to make good decision, we have to take what is right, and we have to wake up from the dust. May God bless you, God be with you. Let me pray for you. Time is up. டைம் முடிஞ்சது. நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க, தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. இந்த வாலிப நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறான எஃப்லாம் கட் பண்ணணும். தேவையுள்ள காரியத்தை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவருக்காக வாழணும் என்பதை தீர்மானம் எடுங்க. எதிர்காலத்திற்காக தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுக்க முடியல, உங்களுக்கு என்ன தீர்மானம் போடணும்னு சொல்லி தெரியலையா? ப்ளீஸ் ப்ரே. The only thing we have to do is pray. Pray and take, pray and wake, pray and make. May God bless you, God be with you. Let me pray for you. Heavenly Father, thank you for the time that you granted to us to listen the word of God and worship your name, O Lord. I ask you to bless them, help them to take the good decision, the right decision. Help them to take the right position. Help them to wake up from the dust. Lord, help them to make good decisions, Lord. Bless their future. Take care of them. Let your mighty presence be filled on them, Lord, so that they may be able to overcome all the evil which is forcing against them, Lord. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்புவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God be with you. Thank you. Praise the Lord.